ஜூலை மாதம் 30ஆம் தேதி நைட்டு ஃபயர்ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி எங்கள் ஊரில் பயங்கரமாக மழை பெய்துட்ருக்கு. எங்கள் பகுதியில் பெய்திருக்க மழை பேய் மழை மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இப்போ மரங்கள் எல்லாம் நகர ஆரம்பிச்சிருக்கு. மரங்கள் முறியக்கூடிய சத்தங்கள் கேட்குது. பல வீடுகள் வந்து உடஞ்சி நொறுங்குற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வந்து எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் ஒரு வேளை வரலை அப்படின்னா நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆயிடுவோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்ஃபோர்ஸுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அப்போ ஃபயர்ஃபோர்ஸ்லேருந்து விசாரிக்கிறாங்க, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் சூரல் மலை அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனு கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரஜு, திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். உடனே ஃபயர்ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து அலர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வயநாட்டில் வந்து பயங்கரமாக மழை பெய்துட்ருக்கு, அங்கே வந்து நிலச்சரிவும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து அலர்ட் பண்ணுறாங்க. பேரிடர் மீட்பு குழு, அப்புறம் வந்து இராணுவம் அங்கே இங்கே நல்லா சொல்கிறாங்க. சொல்லி இவங்க வந்து மீட்புக்காக இங்கே வரும்போது இந்த சூரல் மலைக்கு உள்ளே போக முடியலை. என்னென்னா, அவங்க போகிறதுக்கு வந்து ஒரு ஆற்றை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த ஆற்றுல இருந்த பாலத்தை வந்து பயங்கரமான மழையில் அடிச்சுட்டு போயிட்டு அங்கே உள்ளே போய் காப்பாற்றவே முடியல. என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் வந்து பயங்கரமான இருட்டு, இன்னொரு பக்கம் மழை ஓன்னு போய்துட்ருக்கு. மக்கள் அந்த பக்கம் கிடந்துட்டு அலறாங்க, எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, வாங்க ஓடி வாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? ஹெலிகாப்டரில் போக முடியுமா? ஹெலிகாப்டரில் போனால் எத்தனை பேர் எங்கே போய் காப்பாற்ற முடியும்? அவங்க எல்லாம் சிக்கி திணறி நிற்கும்போது, அப்படி நிற்கும்போது அந்த ஆற்று மேலே ஒரு பாலம் கட்டாமல் எந்த வாய்ப்புமே இல்லை. அங்கே போகணுன்னா, சூரல் மலையில் போகணும் அப்படின்னா ஆற்றுல பாலம் வேணும். அது எப்படி பாலம் கட்ட முடியும்? அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு நாள் 2 நாளில் பாலம் கட்ட முடியுமா? ஒரு பாலம் கட்டணுன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியர்கள் வேணும். அந்த இன்ஜினியர்கள் அவங்க பிளான் பண்ணணும். அடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை வந்து பரிசோதனை பண்ணணும். மண்ணை பரிசோதனை பண்ணி அதுக்கான வந்து அந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட்டை ரெடி பண்ணணும். அடுத்து டெண்டர் விடணும். டெண்டர் விட்டு இதெல்லாம் ஆகி வரும்போது எப்பப்பா, ஒரு குழந்தை பிறந்து அது காலேஜுக்கு போகும்போது இதெல்லாம் ரெடியாகி வரும். என்ன செய்ய முடியும்? ஆனால் உடனடியாக பாலம் தேவை. பாலம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு ஒரு சிச்சுவேஷன். அப்போது நம்ம இந்திய இராணுவம் வருது அந்த இடத்துல. அப்படி நம்ம இராணுவம் வந்து அந்த இடத்துல நிற்கும்போது, மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு தனி பிரிவு இருக்குது. அதில் வந்து ஹெட்டாக இருக்க யார் அப்படின்னா மேஜர் சீதா ஷெல்கே அப்படின்னு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்மளால் இந்த இடத்துல வந்து உடனே பாலம் அமைக்க முடியும். இராணுவத்தில் அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் இறங்குமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன செய்வோம், இந்த பாலத்தை இதில் அமைச்சு அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வேடு கொடுக்குறாங்க. பாலம்னா உடனே எப்படி ரெடி பண்ண முடியும்? அதுக்கான தளவாடங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் இருக்குது, உடனே எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு வந்து ஃபோன் பறக்குது. தளவாடங்களும் வந்து சேருது. அன்னைக்கு நைட்டு, அதாவது 9:30க்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாலத்தை கட்டுறதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து தொடங்குறாங்க. அந்த பாலத்தோடைய பேர் என்ன அப்படின்னா வந்து பெய்லி பிரிட்ஜ், அதாவது தற்காலிக பாலம். இந்த தற்காலிக பாலம் எப்போ யார் எங்கே கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால், இந்த பிரிட்ஜை வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து டோனல்ட் கோல்மேன் பெய்லி அப்படிங்கிறவர் தான் என்ன செய்திருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது வந்து இவர் நேச நாட்டு படையை சேர்ந்தவர். இந்த பாலம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை வந்து ஹிட்லருடைய நாஜி படைகள் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிச்சிருக்கும். அந்த அளவுக்கு இந்த பெய்லி பிரிட்ஜ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆறுகளை தாண்டறதுக்கும், இந்த துருப்புகளை வந்து கொண்டு போகிறதுக்கும், பல இராணுவத்தில் இருக்கக்கூடிய தளவாடங்களை கொண்டு போகிறதுக்கும் வந்து இந்த பெய்லி பிரிட்ஜ், அதாவது தற்காலிக பாலம் வந்து என்ன செய்திருக்கு அப்படின்னா அவ்வளோவா உதவி இருக்குது. இப்போ இங்கே கேரளாவில் வந்து இவங்க அமைச்ச அந்த பாலம், அதாவது வந்து அதைத்தான் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவம் என்ன செய்திருக்குன்னா உடனடியாக, அதாவது தற்காலிக பாலத்தை இந்த சூரல் மலைக்கு போகிறதுக்காக என்ன செய்திருக்காங்க அப்படின்னா இருவாஞ்சிப்புழா அப்படிங்கிற ஒரு ஆற்றுக்கு மேலே போட்டிருக்காங்க. அதாவது இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 190 அடி. இது வந்து 24,000 டன்களை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது. இந்த பாலம் அமைக்கிற ஒர்க்கை வந்து மேஜர் சீதா ஷெல்கே தலைமையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜூலை 31ஆம் தேதி நைட்டு 9:30க்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம், அதாவது வந்து
ஆகஸ்ட் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:30க்கு உள்ளாடி என்ன செய்துறாங்க, இந்த பாலத்தை அமைச்சு முடிச்சிடுறாங்க. அதாவது 24 மணிக்கூருக்கு முன்னாடியே என்ன செய்துறாங்க, இந்த பாலத்தை அவ்வளோ வேகமாக கட்டி முடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டாக இராணுவ ஒரு வண்டியை வந்து ட்ரையல் பார்க்குறாங்க. ட்ரையல் பார்த்து எல்லாம் ஓகே செட் அப்படின்னு சொன்னோடனே அடுத்ததாக உடனடியாக என்ன ஆகுதுன்னா வந்து ஆம்புலன்ஸ் போகுது, வேறு தளவாடங்கள் போகுது, எல்லாமே வந்து அந்த மக்களை மீட்கிறதுக்கு, சூரமலையில் உள்ள மக்களை மீட்கிறதுக்காக வந்து சர வேலைகள் வந்து ஆரம்பமாகுது. இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு பாலத்தை கட்டி அங்கே உள்ள மக்களை வந்து மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது வந்து மேஜர் ஷீதா ஷெல்கே. யார் இந்த மேஜர் ஷீதா ஷெல்கே அப்படின்னா, இவங்க வந்து மகாராஷ்டிராவில் உள்ளவங்க. மகாராஷ்டிராவில் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா அகமது நகர் அப்படிங்கிறதுல காடில்கோன் பகுதியை சேர்ந்தவர் தான் இவங்க வந்து மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 70 பேர். இந்த 70 பேரில் இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் வந்து யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா வந்து பெண். மற்றவங்க எல்லாமே வந்து ஆண். இவங்களுடைய மெயினான பணி, இந்த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்போட மெயினான பணி என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மாதிரியான வந்து பெரிய இடர்பாடுகள் வரும்போது வந்து அந்த இடத்துக்கு வந்து தளவாடங்களை கொண்டு போகிறது, அதே மாதிரி வந்து பாலங்கள் அமைக்கிறது, அதே மாதிரி வந்து கண்ணி வெடிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெடிகள் எல்லாம் வந்து அகற்றுறது தான் இவங்களோட மெயினான பணி. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பாய்ஸுக்கு கூட இவங்க வந்து என்னென்னா செம்மையான ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளவு அவசரமான ஒரு விஷயங்கள் வந்து தேவை இருக்கும்போது ஒரு பெண் தலைமை தாங்கி நின்று இந்த மாதிரியான ஒரு அற்புத காரியத்தை செய்தனால வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து பயங்கரமான பேர் கிடச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேருடைய மனசில் வந்து நம்ம ஆனால் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வரணும், இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து நம்மளுடைய வேலை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கனவுகள் காண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய, அதாவது இந்த மேஜர் ஷீதா ஷெல்கேயோட ஒர்க்கு அந்த அளவுக்கு சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கு. அதாவது இந்த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கையில் பேட்டியில் கேட்குறாங்க, நீங்கள் இந்த குரூப்பில் இருந்தாலே நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தானே பெண்ணுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு இந்திய வீரர், அதுவும் நம்மளை இந்திய நாட்டினோட வீரராக தான் நான் என்னை பார்க்குறேன்னே தவிர வேறு எந்த விதத்துலேயும் நான் வந்து என்னை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அந்த பாலம் கட்டி முடித்தோன்னே அந்த பாலத்துக்கு மேலே நின்று ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து, அந்த ஃபோட்டோ தான் செம்மையாக வைரல் ஆச்சு. இந்தியா முழுக்க வைரலாகி யார் இந்த ஷீதா ஷெல்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே தேட வச்சது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் மேட்டர் இல்லைங்க, அவங்க செய்த விஷயம். அதே மாதிரி வந்து அவங்க லட்சக்கணக்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி வந்து டாப். அது மட்டும் இல்லாமல் சூரல் மலையில் உயிருக்கு போராடிட்டு இருந்த ஏகப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றிருக்காங்க. இதெல்லாம் தான் பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டுருக்கு. நமக்கு வந்து ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வரும்போது தான் உண்மையிலே நம்மளுடைய பலம் என்ன, அந்த கஷ்டத்திலிருந்து அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படி வந்து வெளியே வரோம் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய பவரை பற்றி பேசுது. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தபோது அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரு இல்லை, நம்மளாலையும் அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மேஜர் ஷீதா ஷெல்கே நிரூபிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய, அதாவது நம்மளுடைய ஈவினிங் டாப் சேனலுடைய மிகப்பெரிய விருப்பம். அந்த விருப்பத்தை எல்லா தலைமுறைகளும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், see you.